நீங்கள் இதுவரை பார்த்தது மிரர் ரூம் 313 எபிசோட் 1. ஒரு வழக்கமான ஹோட்டல் ரூம். ஆனால் கண்ணாடியில் அமானுஷ்ய விஷயம் நடந்தது. அஜய் ஒரு சத்தமில்லாத நிழலாக மாறி அந்த அறையில் சிக்கிக் கொண்டான். முடிவில் அவனது நிழல் மட்டும் இல்லை, உயிரும் கண்ணாடிக்குள் இழுத்துக் கொள்ளப்பட்டது. இப்போது தொடர்கிறது எபிசோட் 2. அந்த அறையில் நான் மட்டும் இல்லை. அஜய் முழுக்க நடுங்கியபடி கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தான். அதில் இருந்த பிரதிபலிப்பு அவனை மாதிரி இல்ல, ஆனா அவனை வேறு ஒருவனாக காட்டியது. ஒரு புறம் இருட்டு, ஒரு புறம் ஒளி. இரண்டிற்கும் நடுவில் அஜய் பயத்தில் மூச்சு விட்டான். அவன் சத்தமில்லாமல் அவனுக்கு பேசினான். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா இல்லையா என்று. அந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பு அசையாமல் சிரிக்கத் தொடங்கியது. அது அவன் சிரிப்பு இல்லை, வேறு யாரோ ஒருவரின் முகம். மெல்ல அந்த பிரதிபலிப்பு கண்ணாடிக்குள்ளேயே நடக்க ஆரம்பித்தது. கண்ணாடியில் அவனை விட பெரிய நிழல் பின் தொடர்ந்தது. அஜய் மெதுவாக திரும்பினான். மூச்சு விடும் சத்தம். கதவு தானாக மூடப்பட்டது. பின்னால் ஒரு மெலிதான சத்தம், ஒரு பெண் சிரிப்பு. அவன் கீழே பார்த்தான். அது ஒரு பழைய குழந்தை பொம்மை தரையில் கிடந்தது. அவன் அதை பற்றி எடுக்க முயற்சி செய்தான். ஆனால் அது தானாக நகரத் தொடங்கியது. பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. நீ அவன் மாதிரி இல்ல, ஆனால் அவனாகவே மாறுவாய் என்று. லைட் மின்னியது. அந்த பழைய டிவி தானாக ஆன் ஆனது. அதில் 1997 எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஓடியது. அஜய் அந்த வீடியோவை பார்ப்பதற்குள் அவன் எதிரே உள்ள கண்ணாடியின் துடிப்பதை உணர்ந்தான். அதில் அவனது உடல் காணவில்லை, அவனது நிழல் மட்டும் பிரதிபலித்தது. அது பேய் இல்லை, அவன் உடல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது ஆத்மா ஏற்கனவே அந்த அறையில் சிக்கி இருந்தது. அந்த அறையில் நுழைந்தவர்கள் ஒருபோதும் அவராகவே வெளியே வர முடியாது. ஏன் என்றால் அந்த அறையினுள் உங்கள் உயிர் பிரிக்கப்படாது. அதற்கு மாற்றாக உங்கள் உயிர் வேறு ஒருவருக்கு மாற்றப்படும். நீங்கள் இதுவரை பார்த்தது தமிழ் கதையின் மொழி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிரர் ரூம் 313 எபிசோட் 3 மீண்டும் சந்திப்போம்.